ராஜசெல்வி இன்றைக்கி என்னோடய கிச்சனில் சொரக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். சொரக்காய், தக்காளி ஒரு 4 தக்காளி, குடு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 75 கிராம், பாசிப்பருப்பை சுத்தப்படுத்திட்டு இது ஒரு 100 கிராம் இருக்கும். தக்காளி சேர்த்தோன்னா பாசி ஒரு வேகாது, அதனால் ஒரு பாதி வேக்காடு வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, காயப்பொடி, மூடி போட்டு முடிச்சிடலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் பொங்கி தட்டுறதுனால பாதி அளவுக்கு முன்னா போதும். அந்த சட்டியில் பொங்கி தட்டும். இப்போ இந்த சொரக்காயை தோலை சீவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு சொரக்காய் தான். இப்போ இது நீல வகையில் உள்ள சொரக்காய், உருண்டை சொரக்காய் கிடையாது. சட்டி சொரக்காய் சொல்லுவாங்களா, அது கிடையாது. சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு சொரக்காய் வெட்டப்பேன். நல்லா பிஞ்சு சொரக்காய், தோலை மட்டும் வெட்டி போட்டு வெட்டிக்கலாம். வெட்டினா சொரக்காய் உள்ள போட்டுடலாம். தக்காளி சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் போட்டிருக்கேன். காரம் ரொம்ப தூக்கம் தான், டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த சொரக்காயோட ஃப்ளேவர் வந்து கிடைக்காது நமக்கு. சாதத்தை பிசைஞ்சு வரும்போது அந்த சொரக்காயோட ஃப்ளேவர் அப்படி கிடைக்கும் நமக்கு, காரம் கம்மியாக போகும்போது. உடம்புல இருக்கிற தேவையெல்லாம் உப்பு நீக்கிறது சொரக்காய். தேங்காய் ஒரு 2 சில்லு அளவுக்கு துரி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் இறக்க சமயத்தில் போடுறதுக்கு. உப்பு இன்னும் போடலை. தேங்காய் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம்.
அதிகமாக நம்ம தெரிஞ்சுது. இப்போ தேங்காய் போட்டு கொஞ்சம் சரி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த தேங்காய் தாளிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாகும். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுங்கிறதுனால கொஞ்சம் இதை 1/2 ஸ்பூன் போட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்புத்தூள் போடாமல் வெறும் பச்சை மிளகாய் போட்டும் வைக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளில் சீரகம், மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், விரல் மஞ்சள் எல்லாமே சேர்ந்துருக்கு தான். தனியாக வந்து நான் மிளகு பொடி தான் போடல, விரல் மஞ்சள் பொடிலாம் போடல. குழம்பு மிளகாய் பொடி தான் எல்லாமே கலந்துக்கிறதுனால நம்ம அப்படி போடாமல் வைக்கும்போது மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கணும். சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஊற்றி தாளிச்சிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணாங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ரீஃபைண்டும் நல்லா இருக்காது. ரீஃபைண்ட் ஆகியும் கடலெண்ணெயும் இந்த மாதிரி தேங்காய் கூட்டு, சொரக்காய் கூட்டு இந்த மாதிரி வைக்கும்போது யூஸ் பண்ண வேண்டாம். டேஸ்ட் வராது. நீங்கள் சாத்தடி பிசைஞ்சு விடும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசை நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சோறு வச்சு குடிச்சப்ப நல்லாயிருக்கும். சாதம் அப்படி விரைச்சப்ப நல்லாயிருக்கும். தாளிச்சோன்னா டேஸ்ட் பார்க்கணும். அருமையான டேஸ்ட் இருக்குது. சில பேர் கடலைப்பருப்பு போட்டு வைப்பாங்க. கடலைப்பருப்பு சில பேர் ஒத்துக்காது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பருப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கணும். சாம்பார் வைக்கும்போது துவரம்பருப்பு போட்டுக்கணும். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக வச்சா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு போட்டு சொரக்காய் சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும். கோதுமை தோசை நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி கூடிக்கும் போது சாதம் வந்து கொஞ்சம் விதையாக இருந்து அது நிறைய சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். ராஜசெல்வி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சொரக்காய் கூட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம். சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு எதுவும் தேவைப்படாது. இப்படி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய சொரக்காய் கூட்டு எப்படி செஞ்சுருந்தோம். ராஜசெல்வி என்னோட கிச்சன் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.